ஆமே வெற்றி பெற வேண்டும். அப்படிதான் வெற்றி பெற்றார்கள். யோசேப்பு வெற்றி பெற்றார். ஆகவேதான் அவனுக்கு இந்த வார்த்தை நிறைவேறு என்று பார்க்கிறோம். ஏன் கர்த்தருடைய வார்த்தை அமிதமாக நிறைவேறுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒன்றும் தற்செயலாய் வந்து விடுகிறதல்ல. கர்த்தருடைய வார்த்தை ஏதோ தற்செயலாக வந்துருச்சு அப்படி ஒருபோதும் அவர் சொல்கிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறதா? சங்கீதம் 12 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கின்றன. கர்த்தருடைய சொற்கள் எப்படி இருக்கிறது? சுத்த சொற்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நேரம் நம்ம வாயில சுவாசத்தின் வாயில பேசணும் அப்படின்னா அது சுத்த சொற்கள். எப்படி வெள்ளியை 7 தரம் உருக்கி புடமிடப்பட்டு அது சுத்திகரிக்கப்படுகிறதோ அப்படியாக அந்த வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது கர்த்தருடைய சொற்கள். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் சுத்த சொற்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 119 சங்கீதம் 40வது வசனத்தில் பார்க்கிறோம். என்ன வாசித்தீங்க? 119 சங்கீதம் 140 வசனமா? உங்களுடைய வார்த்தை 119 சங்கீதம் 140 வசனம். மிகவும் புடமிடப்பட்டது. ஆமென். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Your word is very pure. Your word is very pure. மிகவும் சுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. Therefore your servant loves it. ஆகவே உங்கள் அடியேன் அதில் என்ன படிக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை தற்செயலாக எழுதப்பட்டதல்ல, தற்செயலாக பேசுறதல்ல. எல்லா சுத்தமான சொற்கள் 7 தரம் உருக்கி சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளிக்கொப்பாக அது சுத்த சொற்களாக இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அதான் நாம் வாசிக்கின்றோம். தேவனுடைய வசனம் எல்லாம் என்ன செய்யப்பட்டவர்கள்? புடமிடப்பட்டவர். இது 35 வாசிக்கிறோம். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையெல்லாம் புடமிடப்பட்டவர். அப்போ இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? செபிக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். இதற்காக அந்த வார்த்தை என்ன செய்யாது? நிறைவேறும். அது வார்த்தை ஒருபோதும் அது மாறி போவதில்லை, ஒன்றும் தவறி போவதில்லை, விழுந்து போவதில்லை. சோத்திரம்.